ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்க்கலாம். எனக்கு எழுத்து பார்த்தா புரியுது, ஆனால் அர்த்தம் தெரியலன்னு நினைக்கிறீங்களா? இனிமேல் கவலையே படாதீங்க. புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹோமோஃபோன்ஸ் மீனிங் பற்றி பார்க்கலாம். அர்த்தங்கள் வேறு வேறு, ஆனால் உச்சரிப்பு ஒரே மாதிரி இருக்கும். அந்த வீடியோ பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆல் அப்படின்னா எவ்ரி திங் சொல்லலாம். முழுவதும், ஏஎல்எல் அப்படின்னா முழுவதும்னு சொல்லலாம். ஏடபிள்யூஎல் அப்படின்னாலும் த பாயிண்டட் டூல்ஸ், ஒரு கூர்மையான உளி, ஒரு பொருளை பற்றி சொல்கிறது. ஏஎல்எல்னாலும் ஏடபிள்யூஎல்னாலும் ஒரே உச்சரிப்பு தான், ஆனால் அர்த்தங்கள் வேறு. ஏஎல்டிஏஆர் ஆல்டர் அப்படின்னா பிளாட்ஃபார்ம் ஃபார் ஒர்ஷிப், ஒரு கருவறை, ஒரு தாயினுடைய கருவறையை குறிக்கக்கூடிய சொல். ஏஎல்டிஇஆர் அப்படின்னா என்ன? ஆல்டர், அதுவும் டு சேஞ்ச், ஒரு மாற்றம் கொண்டு வரணும், ஒரு மாறுதல் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டு தான் ஆல்டர். டிஏஆர்னா கருவறை, டிஇஆர் போட்ட மாற்றுதல். ஏர் அப்படின்னா கேஸஸ், காற்று அப்படின்னு சொல்லலாம். ஏர் அப்படின்னா காற்று. ஹைச்இஐஆர்னாலும் ஹியர் தான். சக்சர் அப்படின்னு சொல்லலாம். சக்சர் அப்படின்னா வாரிசு. ஏஐஆர்னா காற்று, ஹெச்இஐஆர்னா வாரிசு. ஆர்டிஸ்ட்னா பெயிண்டர், ஏஆர்டிஐஎஸ்டி ஆர்டிஸ்ட். பெயிண்டர் அப்படின்னா படம் வரைகிறவங்க, ஒரு கலைஞர் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது ஏஆர்டிஐஎஸ்டிஇ, இதுவும் ஆர்டிஸ்ட், ஒரே உச்சரிப்பு தான், ஆனால் இதுக்குரிய வேர்டு என்னென்னா நடன கலைஞர், நடனம் ஆடுபவர் அப்படின்னு குறிக்கக்கூடியது. ஆர்டிஸ்ட் அப்படின்னா படம் வரைபவர், ஆர்டிஸ்டி அப்படின்னா நடனம் ஆடுபவர். பேர், பிஏஆர்இ, பேர் அப்படின்னா எம்டி, ஒரு இடத்துல எதுவுமே இல்லாமல் இருக்கிறது, காலியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பிஏஆர்இ. பிஏஆர்னாலும் பேர் தான். என்டியூர் அப்படிங்கிற மீனிங்கோட பொறுத்துக்கொள்ளுங்கிற அர்த்தம் வரும். பிஆர்இனா காலியா, பிஇஏஆர்னா பொறுத்துக்கொள். பவுத் அப்படின்னா பிரான்ச்சுன்னு சொல்லலாம், ஒரு கிளை. இந்த கிளையில் நான் வாங்கினேன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு கிளைங்கிற அர்த்தம் தரக்கூடியது. பிஓடபிள்யூனாலும் பவு தான். டு லோயர் ஒன்ஸ் ஹேண்டு, நம்ம ஒருத்தவங்களுக்கு தனை வணங்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டு பவ் அப்படிங்கிறது குறிக்கும். பிஎல்எல் பால்னா ஒரு ரவுண்டான ஒரு பொருள், ஒரு ரவுண்டான ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். பந்து, பால் அப்படின்னா பந்துன்னு தெரியும். பிஏடபிள்யூஎல்னாலும் ஒரே உச்சரிப்பு பால் தான் வரும். அதாவது லவுடு க்ரை அப்படின்னு சொல்லலாம், சத்தமாக அழுதலுங்கிற அர்த்தம் வரும். பிஏஎல்எல்னா பந்து, பிஏடபிள்யூஎல்னா ஒரு சத்தமான அழுகை. பிஆர்இடி ப்ரீடு, ஒரு வளர்ப்பு முறைன்னு சொல்லலாம். பிஆர்இடி அப்படின்னா வளர்ப்பு முறை. பிஆர்இஏடி பிரெட்னாலும் பேக்கிங் ஃபுட்டு, ரொட்டின்னு சொல்லலாம். பிஆர்இடினாலும் பிரெட், பிஆர்இஏடினாலும் பிரெட், ஒரே உச்சரிப்பு தான், ஆனால் அர்த்தங்கள் வேறு. பிரைடில் அப்படின்னா டு செக், பிஆர்ஐடிஎல்இ பிரைடில் அப்படின்னா கடிவாளம், ஒரு குதிரைக்கு கடிவாளம் போடுறது. பிஆர்ஐடிஏஎல்னாலும் பிரைடல் தான், ஆனால் ஒரு மணப்பெண்ணை குறிக்கக்கூடியது. பிரைடில், பிரைடல் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். கேரட், சிஏஆர்ஏடி, ஒரு கோல்டோட அளவை குறிக்கக்கூடியது, ஒரு தங்கம் அளவீடுன்னு சொல்லலாம். சிஏஆர்ஏடினா. கேரட், சிஆர்ஆர்ஓடினாலும் கேரட், ஆனால் இது கேரட், ஒரு காய்கறியை குறிக்கக்கூடியது. சீரியல், சிஇஆர்இஏஎல் சீரியல், இதுக்கு புரதச்சத்து அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வரும். எஸ்இஆர்ஐஏஎல்னாலும் சீரியல் தான், ஆனால் ஒரு ஃபார்ம் ஆஃப் சீரீஸ், வரிசை அப்படின்னு சொல்லலாம். சீரியல்னாலும் ஒரே ஃபார்ம், ஆனால் அர்த்தங்கள் வேறு. செல்லர் அப்படின்னா ஒரு தனியறை. சிஇஎல்எல்ஏஆர்னா செல்லர், தனியறை. எஸ்இஎல்எல்இஆர்னாலும் ஒரு விற்பனையாளர் அப்படிங்கிறத சொல்லலாம். உச்சரிப்பு ஒன்று தான், ஆனால் அர்த்தங்கள் வேறு வேறு. செல்லர், செல்லர். டியூ அப்படின்னா பிகாஸ் ஆஃப், ஒரு பாக்கி கட்டணும், இந்த இடத்துல பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய டியூ. டிஇடபிள்யூனா டியூ தான், ஆனால் ட்ராப் ஆஃப் வாட்டர், ஒரு பனித்துளியை குறிக்கக்கூடிய வேர்டு தான் டியூ. டியூ அப்படின்னா பாக்கி, டியூ அப்படின்னா பனித்துளி. டுயல் அப்படின்னா டபுள், இரண்டுங்கிற அர்த்தம் தரக்கூடிய டுயல்.
டுயல், டியூஇஎல் அப்படின்னா ஒரு ஃபைட், சண்டை குறிக்கக்கூடிய சொல். டியூஏஎல்னா 2, டியூஇஎல்னா சண்டை. ஃபீட், எஃப்இஏடி, ஃபீட் அப்படின்னா ஸ்கில், ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு வேர்டை சொல்லலாம். ஃபீட் அப்படின்னா எஃப்இஇடினாலும் ஃபீட், ஆனால் பார்ட் ஆஃப் லெக், பாதத்தை குறிக்கக்கூடியது. நம்மளோட பாதம் குறிக்கக்கூடிய வேர்டு ஃபீட். கிரேட், ஜிஆர்ஏடிஇ, கிரேட் அப்படின்னா ஹார்ஸ், ஒரு பனிஷ் பண்ணுற மாதிரி ஒரு வெறுப்பு காட்டக்கூடிய ஒரு சொல் தான் ஜிஆர்ஏடிஇ, கிரேட் அப்படிங்கிறது. கிரேட், ஜிஆர்இஏடி, கிரேட்னா ஒரு மாபெரும், ஒரு நோபல் பரிசு வாங்குகிற ஒரு மாபெரும் ஒரு சொல்ல குறிக்கக்கூடியது கிரேட். ஹிம், ஹிம்ங்கிறது ஒரு ப்ரொனவுன் வேர்ட், அவனுக்கு அப்படிங்கிற ஒரு சொல்ல குறிக்கக்கூடிய ஹிம். HYMMனாலும் ஹிம் தான், ஆனால் அது ஒரு பாடல் குறிக்கக்கூடிய சொல், ஒரு ப்ரேயர் சாங்னு கூட சொல்லலாம். ஹிம் அப்படின்னா அவனுக்கு, HYMMனா பாடல். ஹோல் அப்படின்னா ஃபுல்லி, நான் இந்த ஹோல் ஆப்பிளையும் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முழுவதும் அப்படிங்கிற அர்த்தம் தரக்கூடியது. HOLEனாலும் ஹோல் தான், ஆனால் இது துளை அப்படிங்கிற அர்த்தம் தரக்கூடியது. WHLEனா முழுவதும், ஹோல்னா துளை. அவர், அவர்னா ஒரு ப்ரொனவுன் சொல், நம்முடைய அப்படிங்கிற அர்த்தம் தரக்கூடியது. HOUR, ஹவர்னா ஒரு மினிட்டுக்கு 60 நிமிஷம், மணி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டு. OURனா HOURனாலும் வித்தியாசம். இன் அப்படின்னா INSIDE, இன்சைடு அப்படின்னா உள்ளே அப்படிங்கிற அர்த்தம் தரக்கூடியது. INNனா ஹோட்டல், சத்திரம் அப்படிங்கிற இடத்த குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் INN. நோ அப்படின்னா இல்லை, நாட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். NO அப்படின்னா KNOW அப்படின்னா எனக்கு தெரியும், அறிந்து கொள்ளலாம், எனக்கு தெரியும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய வேர்ட் நோ. ரெண்டுக்கும் ஒரே உச்சரிப்பு, ஆனால் அர்த்தங்கள் வேறு வேறு. மீட், MEET, மீட் அப்படின்னா கான்டாக்ட், ஒருத்தவங்கள பார்க்க போகிறது, சந்தித்தல் அப்படின்னு சொல்லலாம் மீட். MEATனாலும் ஃப்ளஷ், இறைச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டு தான் MEAT அப்படின்னு சொல்லலாம். மீட்டுக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ், ஆனால் அர்த்தங்கள் வேறு. பீல், PALனா ஒரு கணீர் ஒலி, ஒரு சத்தமான ஒரு ஒலி எழுப்பக்கூடிய ஒரு வேர்டு. PELனா ஒரு தோலை உரிக்கக்கூடியது, தோல் உரி அப்படின்னு சொல்லக்கூடிய பீல், PEEL. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் வேறு வேறு. ரெயின் அப்படின்னா வாட்டர் ஃப்ரம் கிளவுட்ஸ், மேகத்திலேருந்து வரக்கூடிய தண்ணீர், மழை குறிக்கக்கூடிய சொல். REIGNனாலும் ரெயின் தான், பட் ரூல், ஆட்சி அப்படிங்கிற ஒரு வேர்ட் தரக்கூடிய சொல் ரெயின். ரெயின், ரெயின், ஆனால் அர்த்தங்கள் வேறு. சன், மேல் பார்ட் ஆஃப் குறிக்கக்கூடிய ஒரு சன், ஆண்மகன் அப்படிங்கிற குறிக்கும். அதே SUN, சன் அப்படின்னா லைட் கிவன் ஃப்ரம் ஸ்கை, சூரிய ஒளி தரக்கூடிய ஒரு பொருள், சூரியன் அப்படிங்கிற அர்த்தம் தரக்கூடிய சன். வேர்ட்ஸ் டிஃப்ரென்ஸை நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. இன்னும் நிறைய உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் இன்றைக்கான வேர்ட்ஸ் கற்றுக்கிட்ட எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்டுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.